நாம் அனைவரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். இந்த காலை வேளையிலே தேவன் நம்மளை இங்கே கூட்டி சேர்த்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரங்க தாவே, மை சோதரிக்கிறமப்பா, மை சோதரிக்கிறமை 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 சோதரிக்கிறங்க தாவே, ஜீவனுள்ள தேவனே மை துதிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறமப்பா, மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே கொடான ஒரு சோதரத்தையும் துதியும் செலுத்துகிறங்க தாவே, மை சோதரிக்கிறங்க தாவே. இந்த புதிய நாளின் காலை வேளையிலே கத்தாவே மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறேன் மை சோதரிக்கிறேன் மை சோதரிக்கிறங்க தாவே. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறக்கா நன்றியோடு மை துதிக்கிறங்க தாவே. உடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறங்க தாவே. ஜீவனுள்ள தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறங்க தாவே. அனுரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசரே மை துதிக்கிறங்க தாவே. அனுரே, இந்த புதிய நாளிலே காலை வேளையிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினேக்கா நன்றியோடு மை துதிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறோமப்பா. ஒரு விஷயங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. சேனைகளின் கத்த நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் கழுவி சுத்திகிறீங்க கத்தாவே, மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, உமக்கு உகந்த பாத்திரமாய் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே, மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே நீர் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவனே மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் குற்றங்கள் குறைகள் மீறுதல்களை ஆண்டவரே மன்னித்து எங்களை நிலை புது சிருஷ்டியாய் மாற்றுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழைய எல்லாம் ஒளிந்து போயினேன்னு சொன்ன தேவனே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் புதிதான மனுஷராக என்னை மாற்று கிருபைக்கா நான் விடுமை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளினை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தல வேண்டுமாய் கிருபை செய்ய. ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறங்க கத்தாவே. இந்த நாளுடைய ஒவ்வொரு காரியங்களும் கத்தாவே உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து வழிநடத்துங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, மை துதிக்கிறேனப்பா, மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஜீவனுள்ள தேவனே மை துதிக்கிறேன் கத்தாவே, மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் ஒருமித்து கூட்டியிருக்கிறவர் மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றியோடு மை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறேன் கத்தாவே, மை சோதரிக்கிறேன் கத்தாவே. இந்த நாளுடைய ஒவ்வொரு பகுதியிலும் கத்தாவே வல்லமை இறங்கி வர வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, என் தேவனை பாடல் வேளையிலே கத்தாவே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, பாடல் மூலியமாக நீர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, பிரசங்க வேளையிலே கத்தாவே நீர் எங்களோடு பேசுங்க. உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவன் நீர் எங்களோடு பேச போகிற கிருபைக்கா நன்றி விடுமை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே, ஆண்டவரே நேற்று என்றும் என்றும் மாறாத நேசரே மை துதிக்கிறங்க கத்தாவே. அன்றே இன்றைய நாளிலும் கத்தாவே எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நீர் அற்புத அதிசயங்களை செய்ய வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக உங்களுடைய தேவையில் என்ன அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனே. அன்றே எங்கள் ஒவ்வொருத்தருடைய தேவையை நீர் அறிந்திருக்கிற தேவன் கத்தாவே. அன்றே மை துதிக்கிறங்க கத்தாவே, மை சோதரிக்கிறேன். அன்றே இங்கே வந்திருக்கிற அன்றே ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய தேவையை நீர் அறிந்திருக்கிற தேவன் கத்தாவே. அன்று ஒவ்வொருத்தர் தேவைகளையும் சந்திக்க போகிற கிருபைக்கான நன்றி விடுமை துதிக்கிறங்க கத்தாவே. யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு அன்றைய நோய்வாயோடு இருக்காங்களோ அவர்களுடைய பலவீனங்கள் முற்றிலுமாக அகன்று போகட்டும் கத்தாவே. அன்றைய நோயிலிருந்து பூர்ண சுகத்தையும் பலத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றைய ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, உடன் ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, விசுவாச குடும்பத்தினருக்காக முடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன் கத்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்க கத்தாவே. அன்றைய பலவீனங்கள் ஒருபோதும் அணுகாதபடி புது பலனை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. போகும்போதும் வரும்போதும் உடைய பாதுகாப்பு அவர்களோடு இருக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறங்க கத்தாவே, மை சோதரிக்கிறேன் மை சோதரிக்கிறேன் மை சோதரிக்கிறேன் கத்தாவே. அனுரே மீரே தயவாய் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க கத்தாவே. அன்றைய பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்ன தேவனே. அன்றைய உடைய பலத்தினால் இடைகட்டி கொள்ளுங்க கத்தாவே. அன்றைய ஊழிய பாதையில் இன்னும் உற்சாகத்தை கொடுத்து கத்தாவே. அன்றைய அநேக ஆத்துமாக்களை நிலைகளை ஆண்டை கொள்ளை பெறலாய் நீ கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறேன் கத்தாவே, மை சோதரிக்கிறேன் மை சோதரிக்கிறேன் மை சோதரிக்கிறேன் கத்தாவே. புறஜாதி மக்கள் கத்தாவே எப்படியாவது உன்னுடைய உண்மையான சத்தியத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக
உம்மிடத்தில் வரத்தக்கதாக நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் 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 கத்தாவே. ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கத்தாவே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. நாங்கள் தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டுறலங்க கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு கத்தாவே நீர் விரைவில் நீர் பதில் கொடுத்து கத்தாவே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் கத்தாவே ஒவ்வொருவரையும் நீ சாட்சியாய் நிறுத்தப்போற கிருபைக்கா நான் துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் சொல்லியிருக்கீங்களே கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வல்லமையில தேவனாக இருக்கக்கா நான் துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறேன் கத்தாவே. நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தாவே. என் தேவனால் எல்லாம் கூடும் கத்தாவே. ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களையும் கத்தாவே. ஆண்டவரே இம்மட்டும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீ செய்திருக்கீங்க கத்தாவே. அதற்காக கொடானகுடி சோதரங்கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய இம்மட்டும் எங்களை வழிநடத்தினீரே. அதற்காக கொடானகுடி சோதரங்கத்தாவே. இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போற கிருபைக்கா நான் துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறோம் கத்தாவே. நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே என் தேவனே நம்முடைய பிரசனம் இறங்கி வரட்டும் கத்தாவே. ஆண்டவரே வந்திருக்கிற ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவே உடைய பிரசனத்தினால் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றே இன்னும் அதிகமாய் மோடி நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. சோதரிக்கிறோமப்பா. ஆவியின் வரங்களினால் நிரப்புங்க. ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆவியின் கனிகளினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனீர் அப்படி செய்யப்போற கிருபைக்கா நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்களை விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் கேட்டு அதற்கு பதில் கொடுக்க போற கிருபைக்கா கொடானகுடி சோதரங்கத்தாவே. ஆண்டவரே இம்மட்டும் வழிநடத்தின தேவன் இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போற கிருபைக்கா நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே எங்கள் ஜீவனுள்ளவரை நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் கரம்பெடுத்து வழிநடத்துங்க. உடைய நாமம் மகிமைப்பட்டும். துதி கனமயமெல்லாம் மீட்பரச்சனை கத்தருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். சபையாராய் நாம் சேர்ந்து சொல்லுவோம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகாபலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 படி மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்சக்கிரிகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 படி சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வரும் மட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி, கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1-5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17:17-26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு
ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமீன். சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கொப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகேயுள்ள மேடைகளிலும் நாச்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். பேதைகளே வேகமடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகள் எல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றோர்களுக்கு யதார்த்தமாயிருக்கும். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும்பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஞானமாகிய நான் விவேகத்துடனே வாசம் பண்ணி நல்லுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன்
பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியிலுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடைய மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்றும் சொல்லுகிறது. ஆமென். இன்றைய தினத்திலே காலை வேளையிலே பிரதர் டொனால்ட் அவர்கள் வந்து தேவனிடத்திலே ஒரு சில காரியங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணுவார். நாமும் அவரோடு சேர்ந்து நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய தலைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மை நன்றியோடு கூட மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, மை நன்றியோடு கூட மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில் கூட கர்த்தாவே உமது சமூகத்தில் அதிகாலையில் ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய தேட ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்களை எங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரே நீர் கேட்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற எங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே நீர் ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் தருகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா, நீர் எல்லாவற்றையும் எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு ஆண்டவரே நீர் பதில் தர வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சபையாருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. குடும்பத்தாருக்காய் ஜெபிக்கிறோம். மூப்பர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஜீவனையும் ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் தந்து கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிற இந்த நாட்களிலுமே கூட ஆண்டவரே அப்பா, நீர் அவருடைய ஜீவனோடு எங்கள் மத்தியில் ஆண்டவரை வைத்திருக்கிற உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, சகோதரர் ஜிம்ஸுக்காக ஜெபிக்கிறோம். ஜெய்சன் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அக்கினியாய் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. அவர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அது நன்மையை நீர் காண செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. திருச்சி ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த அந்த நல்ல ஊழியருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் குடும்பத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிற ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவர் ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம். சாமனனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தை கர்த்தருடைய ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே அப்பா பாதுகாப்பு கூட இருக்கட்டும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, போகிற வருகிற இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய ஆண்டவரே பாதுகாப்பு கூட இருக்கட்டும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பூர்ண கிருபை அவர்கள் எல்லாரும் மேலும் உண்டா இருக்கட்டும் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். செல்லுகிற இடங்களில் எல்லாம் வாகனத்தோடு கூட கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பலனை தந்து கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தல்ல
செதறல வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா அதே போல் திருச்சியில் இருக்கிற எல்லா கிளை சபைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லால்குடி, மேட்டுப்பட்டி, மணப்பாறை, சோழகம்பட்டி ஆண்டவரே சப்பா பெரம்பலூர் சபைகள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே சப்பா எல்லாருக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு மனத்தின் ஆவியை கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர்கள் ஒரு மனமாய் இருந்தது போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே சப்பா ஒரு மனமாய் இருந்து ஆண்டவரே சப்பா பிசாசுக்கு எதிராக ஆண்டவரே சப்பா உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் கிருபை செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே பிரிவினைகளை கொண்டு வருகிற எல்லா ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எரித்து ஜெபிக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக சபைகளை ஆண்டவரே சப்பா எழுப்ப கர்த்தர் நீர் கிருபை செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிற அதற்கேற்ற ஊழியர்களை கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா ஆத்ம நேசர் ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே சப்பா உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கு விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவர் ஒவ்வொரு வரையிலும் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே உமது அபிஷேகம் இரட்டிப்பாய் செயல்பட ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்த ஒவ்வொரு வரங்களும் ஆண்டவர் அபிஷேகம் இரட்டிப்பாய் செயல்படட்டும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயேசப்பா ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணத்தக்கதான ஆண்டவரே ஒரு பலனை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே நல்ல ஊழியக்காரர்களை ஆண்டவரே இயேசப்பா எங்கள் ஐக்கியத்தில் இருந்து நீர் எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே பல தேசங்களுக்கு நீர் கொண்டு செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. தேசத்தின் ஜனங்களுக்காக ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே மக்களுக்காக ஆண்டவர் திறப்பிலே நிற்கத்தக்கதான ஆண்டவரே ஊழியக்காரர்களை கர்த்தர் நீர் எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீர் அப்படியே செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயேசப்பா நல்ல கனி கொடுக்கிற மரமாக ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே அவர்களை நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே சபையில் ஆண்டவரே இயேசப்பா முன்னின்று நடத்துகிற ஒவ்வொருவரையும் உமது கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபக்குழு நடத்துகிறவர்களையும் உமது கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே இயேசப்பா ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர. ஊழியம் செய்யும் போது ஆண்டவரே இயேசப்பா பலவீனங்களை கொண்டு வருகிற சமாதான குறைவுகளை கொண்டு வருகிற ஆண்டவரே எல்லா காரியங்களும் எல்லா பிசாசின் தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரை எரித்து ஜெபிக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லா பலவீனங்களையும் நீர் எடுத்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர. நல்ல பலனை தந்து புது பலனால உன்னதத்தின் பலனால கர்த்தர் நீர் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே அதே போல ஆண்டவரே இயேசப்பா சமாதானத்தின் குறைவுகளை ஆண்டவரை கொண்டு வருகிற ஆண்டவரே எல்லா பிசாசின் கிரியைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை எடுத்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. சமாதானத்தின் ஆவியானவர் கர்த்தர் நீர் அவர்களுடைய குடும்பங்களில் நீர் அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ராஜா. கர்த்தாவே எங்களுடைய குடும்பங்களின் மேல ஆண்டவரே இயேசப்பா சபையில முன்னின்று நடத்துகிறவர்களுடைய குடும்பங்களின் மேல ஆண்டவரே கர்த்தர் நீர் ஒரு விஷயம் நீர் அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகனத்தோடு கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவர். ஒரு நிமிடம் கூட ஆண்டவரை கர்த்தர் ஆண்டவர் நீர் அவர்களை பாதுகாத்து ஆண்டவரை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா படித்து முடித்து விட்டு ஆண்டவரே இயேசுப்பா வேலை இல்லாத ஆண்டவரே இயேசுப்பா இளைஞர்களுக்காக ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நல்ல வேலையை சீக்கிரத்திலே நீர் கட்டளையிட போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. சபையில் திருமணம் ஆகாமல் இருக்கிறதான ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே ஒரு திருமணத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிற நல்ல துணையை நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே திருமணம் ஆகி ஆண்டவரே குழந்தை இல்லாமல் ஆண்டவரே இருக்கிறதான ஒவ்வொரு தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே சீக்கிரத்திலே ஒரு ஆண்டவரே நல்ல ஆண்டவரே குழந்தையை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா நிந்தையும் கர்த்தர் நீர் எடுத்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீரே அவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் பலவிதமான போராட்டத்தில் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அப்பா உம்முடைய பலன் ஆண்டவரே அவர்களை மீட்டு கொண்டு வரட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகளையும் நீர் உடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல ஆண்டவரே இயேசப்பா
இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆளும் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. கர்த்தாவே உமக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற எம்எல்ஏ எம்பிக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்திலே ஆண்டவரே இயேசப்பா இந்தியா முழுவதும் நல்ல ஆண்டவரே இயேசப்பா சுவிசேஷ வாசல்களை ஆண்டவரே அநேக இடங்களிலே திறக்க கர்த்தர் கிருபை செய்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே இயேசப்பா கடந்த நாட்களிலே நடந்ததான இந்த இயற்கை சீற்றங்களுக்காக ஒரு விஷயம் நாங்கள் உமது பாதத்தில் வருகிறோம். அந்த இந்த வயநாட்டில் ஏற்பட்டிருக்கிறதான எல்லா ஆண்டவரே விபத்துக்களுக்காக இயற்கை சீற்றங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதில் ஆண்டவரே இயேசப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் ஒரு விஷயம் நீர் மனம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் இரக்கத்தின் தேவன் என்று இரக்கமுள்ளவர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே தகப்பனே. ஒரு விஷயம் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே நீர் இரக்கமுள்ளவராக இந்த மக்களுக்கு ஆண்டவர் நீர் இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பகுதியில் காணப்படுகிறதான ஆண்டவர் எல்லா ஆண்டவரே பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரை எரித்து ஜெபிக்கிற ஆண்டவர். எல்லா பிசாசின் ஆண்டவரை தந்திரங்களையும் எரித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அந்த ஜனங்களுக்கு கர்த்தாவே நீர் உம்மை வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. பாவம் பெருகிற இடத்திலே ஆண்டவரே கர்த்தர் நீர் கிருபை இன்னும் அதிகமாய் பெருக பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே. இது போல காரியங்கள் இந்திய தேசத்திலே ஆண்டவரே நடக்காமல் இருக்க கர்த்தர் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கொத்து கொத்தாக மக்கள் ஆண்டவரே சாகிறார்களே ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. கர்த்தாவே அந்த ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா பெற்றோரை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை இழந்து தவிக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே குடும்பங்களை இழந்து ஆண்டவரே இயேசப்பா தவிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒரு விஷயம் நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே. இது போல இன்னொரு நிலைமை ஆண்டவரே இந்தியாவிற்கு ஏற்படாமல் இருக்க ஆண்டவரே இயேசப்பா உமது பாதத்திலே ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. கிருபையா எங்கள் தேசத்திற்கு நீர் மனம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இது வரைக்கும் கேட்ட எல்லா ஜெபங்களையும் கர்த்தாவே நீர் கேட்டு ஆண்டவரே பதில் தர போகிறோம். கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. மீதியான வேலை எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே உன்னிடலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு. புகழிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் புகழிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே உன்னிடலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு. புகழிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் புகழிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர். உம் கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறீர். தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர். உம் கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறீர். கேடகம் நீரே என் மகிமையும் நீரே. என் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே. கேடகம் நீரே என் மகிமையும் நீரே. என் தலை நிமிர்ந்திட காரண நீரே. மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே.
இறங்கி பதில் கொடுக்கிறீர். நான் உம்மை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர். என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர். என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கன்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கன்மலையே. நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். ரட்சிப்பு நீரே என் இரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணர் நீரே. ரட்சிப்பு நீரே என் இரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணர் நீரே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கன்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கன்மலையே. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கன்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கன்மலையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர். ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். கர்த்தரை துதிக்கிறது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிச்சிங்கன்னா அங்கே இவ்வாறு படிக்கிறோம், வாசிங்க. ரோமர், உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாய் இருக்கிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவது வாழ்க்கையில் முதலாவது நம்ம செய்ய வேண்டியது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். முதலாவதுன்றதில் அநேக விஷயம் இருக்குது. நான் ஒரு நேரம் சொல்கிறேன். எனக்கு வேற ஒரு செய்தி, அதாவது ஸ்தோத்தரிக்கணும், துதிக்கணும் அப்படின்றத முதலாவது செய்யணும். நம்ம காலையில் எழும்பி முதலாவது ஸ்தோத்திரத்தோடு எழும்புங்க. எழும்பையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நல்ல ஸ்தோத்திரத்தோடு எழும்பினா அந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். கவலையோடு, கலக்கத்தோடு, வேதனையோடு, துயரத்தோடு எழும்பாதீங்க. சில எலும்பையிலே சொல்லுவோம் அப்பா அப்படின்னு எழும்புவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஏசப்பான்னு சொல்லிட்டா பாரு. ஸ்தோத்திரம் முதலாவது
காலையில் எழும்பும் போதே முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி எழும்பி பாருங்க, அது நமக்கு பலத்தை கொடுக்கும். அதனால தான் கர்த்தரை துதிக்கணுமா, அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லணுமா. ஏன்னா நம்ம விடுவிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள். அருமையானவர்களே, கர்த்தரால் விடுவிக்கப்பட்ட நாம் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம் நினைத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தை திறந்து நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனங்களை வாசிக்க கேள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், அப்படி செய்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அப்படித்தானே இருக்கு. இனி மட்டும் வாசிங்க. நிறை வயது மட்டும் தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேல் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இதில் ஒரு பாயிண்ட், தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணுறாராம், அந்த 3வது வசனத்தில் வாசிங்க மறுபடியும் 3வது வசனம் தெளிவா. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். நம்முடைய செய்தியின் தலைப்பு தாங்குதல். இன்னைக்கு தாங்குதல், சப்போர்ட். அது ஆங்கிலத்தில் சப்போர்ட் என்று. தாயின் வயிற்றில் உற்பத்தியான நாளிலிருந்து நம்மளை தாங்கி இருக்கிறாராம். அவர் தாயின் வயிற்றில் தாங்கலை அப்படின்னா என்ன ஆகிடுவோம்? ஒன்றுமில்லாமல் போயிடுவோம். நாம் எப்போ கன்சீவ் ஆனோ சொல்கிறோம்ல, அப்போவே அந்த வயிற்றில் வச்சே அவர் நம்மளை எப்படி சேஃப்டி பண்ணி பாதுகாத்து தாங்கி எந்த ஒரு சேதமும் வராமல் அப்படியெல்லாம் நேர்த்தியாக நம்மளை காப்பாற்றி அதில் ஒன்று தாங்கி வந்தார். அடுத்த வசனம் சொல்லுது, நிறை வயது மட்டும். நிறை வயதான காலத்திலும் கூட அவர் நம்மளை தாங்கிக்கிட்டு வர்றார். அதனால தான் தாவீது சொன்னார், நான் நிறை வயது முள்ளவனாக மட்டும் என்ன கைவிடாதீங்க அப்படின்றார். சங்கீதத்தில் கைவிட்டுறாதீங்க அப்படின்றார். அருமையானவர்களே, தாங்குதல். நம்ம அவரால் அப்பவிலிருந்து தாங்கப்பட்டு வர்றோம். நம்மளை தாங்குகிற ஒருவர் இருக்கிறார். அருமையானவர்களே, ஏசாயா 41:10 வாசிங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே. வாசிங்க. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன். என்னவா? நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் சொல்றார். அவர் நம்ம தாங்கலைன்னா நம்ம நிலையெல்லாம் பரிதாபமாயிடும். அதை நம்ம நினைக்கணும். கர்த்தர் என்னை தாங்கிக்கிட்டு வர்றாரு. அருமை. நம்மை எப்படியெல்லாம் அவர் தாங்கினார், நம்மை தாங்கினாரே, தாங்குகிறாரே, தாங்கி வருகிறாரே. இந்த உலகத்தில் அநேக நம்ம கைவிட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் மாத்திரம் தாங்க வேண்டிய நேரத்திலெல்லாம் தாங்குகிறார். அப்படி ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் அவர் நம்மை தாங்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே நேரத்தில் நாம் யாரை தாங்க வேண்டும்? சொல்லுவாங்கள்ல,
என்ன தாங்குன்னு தாங்குற அப்படிம்பாங்க. தாங்கணும். நம்மளை தாங்கினார் ஒருவர், தாங்கி வருகிறார் ஒருவர். இப்போ நாம் என்ன செய்யணும்? தாங்கணும். வேதத்தில் நீங்கள் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே சாலமோன் எழுதுகிறான் பாருங்கள். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடாது? சொல்றார், ஆவியில் முறிவு வந்துருச்சுன்னா யாருமே நம்ம தாங்க முடியாதான். மனுஷனுடைய ஆவி, நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அதுவும் தேவனுடைய ஆவி தான். அது மனுஷனுக்குன்னு கொடுக்கப்பட்டது. இல்லைன்னா நம்ம மண்ணாக பேச முடியாமல் இருந்திருப்போம். அதாவது வேதம் சொல்லுகிறது, தேவன் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். அதுக்கப்புறம் தான் ஜீவிக்கிறவனா ஆத்மாவா மாறுறான். மிருகத்துக்கெல்லாம் ஆத்மா கிடையாது, மனுஷனுக்கு மாத்திரம்தான் ஆத்மா இருக்குது, சோல். அந்த ஆத்மா தான் பரலோகத்துக்கு போகுது. மற்ற மிருகமோ மச்சங்களோ பறவைகளோ அதுக்கெல்லாம் ஆத்மா கிடையாது. ஆகவே உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியும்னு இந்த வேதம் சொல்லுகிறது. உயர ஏறுதான் நம்ம கொடுக்கப்பட்ட ஆவி. வேதம் சொல்லுகிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்னு சிருஷ்டிக்கிறேன் என்று. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடும். இப்போ இந்த ஆவியிலும் ஒரு முறிவு வந்துடக்கூடாது. முறிவு வந்தால் யாரால் தாங்க முடியும்? முறிஞ்சு போயிட்டாங்க ஆவியில். இந்த ஆவி தான் நம்முடைய பலவீனத்தை என்ன செய்யும்? தாங்குது. ஆவியில் முறிவு ஏற்பற்றக்கூடாது. அதனால தான் தாவீது 51ஆம் சங்கீதத்தில் சொன்னான், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும்னு 12வது வசனத்தில், 51ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அநேக நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற ஆவி நம்ம தாங்கிக்கிட்டு இருக்குது, ஒரு தைரியத்தை கொடுக்குது, அது நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனால் ஆவியின் முறிவு ஆயிட்டோன்னா, முறிவு ஏற்பட்டுடுச்சுன்னா, அந்த சப்போர்ட்டும் இல்லைன்னா யார் தாங்குவான்றார் சொல்கிறார் சாலமோன். அதனால் சோர்ந்து போகக்கூடாது, சோர்வின் ஆவிக்கு இடம் கொடுக்கக்கூடாது, முறிவின் ஆவிக்கு இடம் கொடுக்கக்கூடாது, ஆவியிலே முறிவு ஏற்பட்டு விடக்கூடாது. அதனால தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனமாக இருக்கணும், உற்சாகமாக இருங்க. எப்பொழுதுமே இந்த ஆவி நம்மை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதோடு சேர்ந்து ஆவியானவர் வந்துட்டான்னு வைங்க, இன்னும் உற்சாகமாக இருக்கும். நேற்று பார்த்தோம்ல, நம்மில் வாசமாயிருக்கும் ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு வைராக்கியத்தையும் வாஞ்சையையும் உண்டாக்குகிறவர். அதனால் இன்றைக்கு தாங்கும் ஒரு அனுபவம். கர்த்தர் நீதியின் வலதுகரத்தினால் நம்ம என்ன செய்வார்? எப்போ தாங்குவோம், எப்போ தாங்க வேண்டிய நிலை வரும்? அதில் நீங்கள் 145ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் என்ன செய்கிறார்? தூக்கி விடுகிறார். தாங்குகிறவராய் மாத்திரமல்ல, தூக்கியே விடுகிறார். தூக்கி விடுறாருன்னா விழுந்துட்டோன்னு அர்த்தம். சில நேரம் தாங்கிடுவார், சிலர் விழுந்தவர்களை தூக்கி விடுகிறார், விழாதபடியும் தாங்குறார். நீங்க 118ஆம் சங்கீதம் 13 படிச்சீங்கன்னா வாசிங்க. 118ஆம் சங்கீதம் 18. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். பார்த்தீங்களா? நான் விழும்படி, நம்ம விழணும்னு சிலர் பார்த்துக்கிட்டே இருப்பான், சிலர் தள்ளி விடுவான். நல்லா போய்கிட்டே இருப்பான், ஒரு தள்ளி விடுவான். அன்னைக்கு ஒரு சொன்னாங்க, நடந்து போயிருந்த யாரோ தள்ளுற மாதிரி இருக்கு, யாரையுமே காணோம், விழுந்துட்டேன். பிசாசு சில நேரம் வருவான் நம்மளை தள்ளணும்னு. ஒரு நேரம் ஒரு வாத்தியார் அவருக்கு ஜெபம் பண்ணும் பொழுது திடீர்னு அவருக்குள்ள இந்த பேய் ஆடிச்சு. அது சொன்னிச்சு, நான் இவனை இந்த பஸ்ஸில், புத்தூரில் நடந்த சம்பவம், இந்த ஸ்கூல்கிட்ட, அவர் அந்த ஸ்கூலில் தான், பிஷேப்பர் ஸ்கூலில் தான் டீச்சராக இருந்தவர்.
அந்த அவருக்குள்ள இருந்த பேய் சொன்னிச்சு, இவனை பேங்க் போயிட்டு வந்தான், இவன் அந்த பஸ்ஸு சக்கரத்தில் தள்ளி இவனை சாகடிக்கணும்னு நினச்சி தள்ளனே, ஆனால் ஒரு கரம் இவன் கரத்தை பிடித்தது. தாங்கினது தான் இவ்வளோ கிருபை பார்த்தீங்களா? இவன் கரத்தை பிடித்தது, பிடித்து நேராக உன்கிட்ட கொண்டு வந்து விட்டுடுச்சு. இப்போ நீ பார்த்துக்க. கர்த்தருக்கு எவ்வளோ கிருபை, அவருக்கு எவ்வளோ கிருபை. ஆனால் அவர் நம்மளெல்லாம், நம்ம சபையெல்லாம் தவறான உபதேசம், என்ன போல்ஸ் டீச்சிங் இப்படின்னு சொன்ன மனுஷன். நான் என்னடா இந்த ஆள் இந்த நேரம் வந்திருக்கிறாருன்னு பார்த்தேன். மதியானம் 1 and 2 லஞ்ச் டைம் பேங்க் போயிட்டு நேராக வரையில் இப்படி ஒரு சம்பவம். சைக்கிளில் வரையில் சைக்கிளோடு தள்ள பார்த்து அவர் வந்தார். கதவை திறந்தேன். அப்போ பால்பிண்டஸ் அவங்க அந்த வீடு, இப்போ நாங்கள் வாடகைக்கு இருந்த வீடு அவங்க சொந்தமாகிட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டில் எங்களை ஜெபிக்கக்கூடாதுன்னாங்க. இவர் நிமித்தம் ஒரே சத்தம். அன்னைக்கு வந்தார். இவரை பார்த்தோன்னே, இவர் முகத்தை பார்த்தோன்னே, ஐயா நம்மளை திட்டிக்கிட்டு இருக்காளாச்சே, நம்ம சபையை நம்மளில் ரொம்ப திட்டுவார். இன்னும் இந்த நேரம் இருந்தால் வந்திருக்கிற, என்ன வந்தீங்க என்ன அவங்களை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னார். சரின்னு முட்டி போட்டார். முட்டி போட்ட உடனே டங்ஸ் அந்நிய பாசை தான். இந்த சிலர் முட்டி போட்ட உடனே, எனக்கு இந்த அந்நிய தோத்திரமே போட மாட்டாங்க, ஸ்தோத்திரம் தான் மோத போடணும். ரெண்டாவது தான் சில இடத்துல நான் அதில் எனக்கு ஒரு டவுட் வந்துடும். அந்நிய வாசன்னா ஒரே அந்நிய வாசை குத்தி முட்டியை போட்டு டங்கு டங்குன்னு இதை பார்த்தோன்னு சண்டெல்லாம் அடைச்சிட்டேன். மேலே வேறு அட்வொகேட் இருந்தார். இந்த ஆள் போனோன்னு அடுத்த நாளே ஓனர் வந்து காலி பண்ணிடுங்கன்ட்டாங்க. இது நிமித்தம் பார்த்தேன், சரி காலி பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து குடியிருக்க தான் கொடுத்தேன், ஜபிக்க கொடுக்கல, இப்படிலாம் சத்தம் போட சோத்திரம் போட்டுட்டு நாங்கள் போனோம்ல. அந்த வீட்டை நம்ம விசுவாசியை வாங்கிட்டாங்க. கர்த்தருக்கு இப்போ அங்கே குடியிருக்கிறவங்கெல்லாம் ஜபிக்கிறவங்களாக தான் இருக்காங்க. மேலேயும் ஜபிக்கிறவங்க, கீழேயும் ஜபிக்கிறவங்க. ஊழியத்துக்கு தான் முக்கியத்துவம் ஆகிட்டு போட்ட. நீ என்னை ஜபிக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். கர்த்தாவே இந்த வீடு வர்றவங்க அடுத்து ஜப வீடாக்கணும்னு போயிட்டேன் நான். கர்த்தர் அப்படி மாட்டேன். நம்ம ஜபத்தை சில நேரம் அற்புதமாக கேட்பார். சோர்ந்து போகாதீங்க. இவர் என்ன அந்நிய பாஷை பேசணும்னு என் உள்ளத்திலிருந்து ஒரு சவுண்டு வருது, இங்கேருந்து ஒரு சத்தம் வருது, ஏமாந்துடாத என்ன. ரைட்டுன்னு எழும்பிட்டேன். எழும்பின உடனே அடுத்த செகண்டில் நாங்கள் போகிறோம். 13 பேர் இருக்கோம், 5 வருஷமாக இருக்கோம். கர்த்தருக்கு அவ்வளோதான். அப்போ தான் சொன்னிச்சு, இவன் பேங்க் போயிட்டு வந்தான், இவனை தள்ளணும்னு போசோடு தள்ளனே, ஒரு கையை பிடிச்சு உன்ட்ட இழுத்துக்கிட்டு வந்துடுச்சு. நீ எத்தனை என்ன தவறான உபதேசம், அப்போஸ்தல உபதேசம், இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் தப்புன்னாலும் உன்னை என் கையில் கொண்டு வந்து ஒப்பு கொடுத்துருவார். தெரியுமா? கர்த்தருக்கு இதுதான் கடைசி காலம், இதுதான் சத்தியம். புரியுதா? தவறான உபதேசம் சொல்கிற ஒன்றை கொண்டு வந்து, நீ பேசுகின்ற ஒன்றை கொண்டு வந்து என் கையில் ஒப்பு கொடுப்பாரா கர்த்தர்? இந்த ஊழியத்தில் ஒப்பு கொடுப்பாரா? அதான் கர்த்தர். இதான் சபை, இதான் சரியான உபதேசம். நான் அதுக்காக தான் தைரியமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போஸ்தல உபதேசம், உபதேசம், உபதேசம். கடைசி காலத்தில் அப்போஸ்தல உபதேசம்னு பேசுவான், ஆனால் அப்போஸ்தலர் 2:38 தூக்கி மறைச்சிடுவான். அது ஒரு பிசாசு. கர்த்தருக்கு ஆமாம், ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி கால எழுப்புதலின் காலத்தில் வந்திருக்கிறோம். ஒரு மகத்தானவைகளை கர்த்தர் செய்ய நம்மளை உருவாக்கி ஷார்ப்பாக்கிக்கிட்டு இருக்கார். சபைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மக்களை இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு எழுப்புதல் தேசம் முழுவதும் பற்றி பரவ போகிறது. ஒரு ஜாதி எழும்பிக் கொண்டிருக்கிறது. அது அப்போஸ்தலர் 2 யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லிருக்கு. அது ஒரு பலத்த ஜாதியாய் எழும்பும். அது பலவீனமான ஜாதியாய் இருக்காது. அது இந்த பூமியில் எழும்பி வரும். அதற்கு முன்னே யாருமே நிற்க முடியாதான். வீட்டில் போய் யோவேல் 2ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. அப்போ அந்த ஒப்பு கொடுத்தார். கரத்தை பிடிக்கலன்னா அவன் செத்திருப்பான் அன்னைக்கு. அந்த கை சொல்லுது, அந்த பிசாசு, ஒரு கரம் இவன் கரத்தை பிடித்தது. அது ஒரு கிருபை இல்லையா?
எத்தனையோ பேர் விழுந்து செத்து போயிடறான்ல. எத்தனையோ பேர் பிசாசு சக்கரத்துக்குள்ளே தள்ளி, பஸ்ஸுக்குள்ளே தள்ளி, லாரிக்குள்ளே தள்ளி ஒன்றுமில்லாமல் போயிடுறானே. இதான் கிருபைன்னு சொல்கிறது. கிருபை கர்த்தருக்கு கிரேஸ். ஏதோ இருந்தாலும் 3 சொல்லி நாள் ஊழியத்தில் சுவிசேஷத்தில் ஓடிக்கிட்டே இருந்தார். ஆனால் அந்த பிசாசு பிடிக்கும் பொழுது அது ஒரு மந்திரவாதி, ஒரு முஸ்லீம் ஏவி விட்டான். அதுதான் அந்த மந்திரவாதி தொலைஞ்சே போயிட்டான், செத்தே போயிட்டான். இவருக்கு ஜபிச்சுக்கிட்டு இருக்க அந்த பேய் போய் அடிச்சிட்டு சேர்ந்தார். இதே நடந்த சம்பவம் புத்தூர் 4 ரோட்டில் நடந்தது, வேறு எங்கேயும் இல்லை. வால்போஸ்டெல்லாம் விட்டுனாங்க. கர்த்தருக்கு ஊழியக்காரனுக்கு எதிராக, ஊழியத்துக்கு எதிராக எழும்புறவெல்லாம் சுக்குநூறு ஆக்கிடுவார். ஆனால் நம்மை தாங்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். ஆகவே நீ என்னை தள்ளினாய். அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. 118 சங்கீதம் 13. நான் விழும்படி நீ என்னை, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. நம்ம விழணும்னு ஒரு கூட்டம் இருக்குது, நம்மளை அழிக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்கு. நாம விழணும் அப்படின்றதோடு இல்லை, தள்ளுகிற கூட்டம் உண்டு. நாம தள்ளப்பட வேண்டும், தள்ளணும். ஆனா கர்த்தர் நமக்கு உதவி செய்ய நம்மோடு வந்துகிட்டே இருக்கிறார். மாத வாக்குத்தத்தமே இதுதான். கர்த்தர் உன்னோடு வருகிறார், பழங்கொண்டு திடமனதான் இரு. அந்த வசனம் வாசிங்க. உபாகமம் 31:6. வாக்குத்தத்தத்தை அடிக்கடி நினைவு கூறுங்க. உபாகமம் 31 அதிகாரம் 6வது வசனம். பலங்கொண்டு, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தர்தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். உன்னோடு கூட ஒருவர் வருகிறார். ஏன்னா உன்னை தள்ள ஒரு கூட்டம் இருக்கும், உன்னை வீழ்த்த ஒரு கூட்டம் வரும். ஆனா கர்த்தர் ஏன் வர்றாருன்னா உன்னை தாங்குகிறதற்கு, நீ விழாதபடி காக்கிறதற்கு. நீ விழுந்துடக்கூடாது. என் பிள்ளைகள், நான் அவங்கள தாங்கணும், அவங்களோட நான் போய்கிட்டு இருக்கேன். கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தோடு வருகிறார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோடு வருகிறார். நீ எங்கு போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் போகக்கூடிய இடம் உண்டு, அங்கெல்லாம் அவர் வருவார். ஆகவே அவன் சொல்றான் பாருங்க, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். கர்த்தரோ எனக்கு என்ன செய்தார்? உதவி செய்யத்தான் அவர் உங்களோடு வர்றார், உங்களை பாதுகாக்க வர்றார், காப்பாற்ற வருவார். நீங்க விழுந்துடக்கூடாதுன்னு. ஆகவே அப்படிப்பட்ட சந்தர்ப்பம், அப்படி ஒரு சூழ்நிலை வந்து வரும் பொழுது அவர் தாங்கிடுவார். நீ வியாதியில் விழுந்துடக்கூடாது, நீ பிசாசினால் தாக்கப்பட்டு விழுந்துடக்கூடாது, நீ பில்லி சுனிய கட்டுகளுக்குள்ள உன் குடும்பம் விழுந்து விடக்கூடாது. பலவிதத்தில் விழுந்து தாக்கி நீ அழிஞ்சிடக்கூடாதுன்னு உன்னோடு வருவர், உன்னை காக்கக்கூடியவர் வருகிறார். எல்லா தீங்குக்கு விலைக்கு காக்கிறவர். கவலையப்படாது, திகையாதீங்க, பயப்படாதீங்க. எதை குறித்து நீ ஏன் பயப்படணும், திகைக்கணும், கலங்கணும்? நம் தேவன் நம்மோடு வருகிறார். ஆகவே ஏன் தெரியுமா, நீ விழுந்துடக்கூடாது. அதனாலதான் 145 சங்கீதம் 14 படித்தேன். விழுகிற யாவரையும் தாங்க, விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை என்ன பண்றாரு? தூக்கி விடுகிறார். சத்துருவினால், சில மனிதர்களால் நீ மடங்கடிக்கப்பட்டு விழும்பொழுது தூக்கிவிட்டு மறுபடி செயல்படு அப்படின்னு சொல்றார். ஓடு, எதிர்த்து நில்லு, சத்துருவை மேற்கொள்ளு, நான் உன் கூட வந்துகிட்டு இருக்கேன், உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு அவர் தைரியப்படுத்துகிறவர். கவலைப்படாதீங்க, தாங்குகிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க 37 சங்கீதம் 23, 24 படிச்சீங்கன்னா, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியில் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். என்ன அருமையான தேவன்! அதாவது அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. சில நேரம் வீழ்ச்சி வரும், விழும் சந்தர்ப்பம் வரும்,
சூழ்நிலை வரும். பிள்ளை நடந்துக்கிட்டே போகும்போது தட்டி விழுந்தோடனே அவங்க அப்பாவோ அம்மாவோ உடனே தூக்கி எடுக்கிறாங்க. ஏன் தூக்கி விட்டு பயப்படாதுன்னு தட்டி விட்டு தைரியப்படுத்தி நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார், வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போகாமல் கர்த்தர் தமது வலதுகையினால் தாங்குகிறார். பார்த்தீங்களா, வயிற்றிலிருந்து தாங்கினவ இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம தாங்கிட்டு வர்ற அவன் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும், எவ்வளோ ஆண்டவரை நம்ம துதிக்கணும். அதெல்லாம் நினச்சி துதிச்சு பாருங்களேன். உங்களோடு அவர் இருக்கிறதையும் அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் அது நம்மோடு செயல்படுகிறதை நம்ம உணருவோம், நம்ம பார்க்கலாம், நம்ம உணரலாம். ஆமாம், அவர் நிழல் போல வருகிறார், நிழல் போல வருகிறார், நம்மோடு வருகிறார், இருக்கிறார், வருகிறார், முன்னும் பின்னும் செல்லுகிறார். அதான் அவர் நம்முடைய தேவன். நமக்கு எவ்வளவு ஒரு செக்யூரிட்டியாய், ஏன்னா அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவர் வர்றாருன்னா அவரோடு ஒரு சேனையே வரும், தூதர்கள் கூட்டமே வரும், தனித்து வருகிறதல்ல நம்முடைய தேவன். ஆபிரகாம்கிட்ட போகல 3 பேர் போகிறாங்க, அதில் 2 தூதர்களோடு தான் போவார். நம்மால் உடனே பிதாகுமார் மரிசுத்தாவின்றான், இந்த வேத அறிவு இல்லாதது. ஆனால் ஆபிரகாமுடைய கண்கள் தீர்க்க தரிசன பார்வையில் பார்த்தது. ஆண்டவரே என்ன. ஆனால் லோத் மாத்திரம் ஆண்டவன் மாறேன்னா. அது லோத்தின் வர்க்கம், இது ஆபிரகாமின் வர்க்கம். நாமெல்லாம் ஆபிரகாமின் சந்ததி. நம்ம அதனால அப்படி சொல்கிறோம், ஒரு தேவன் சொல்கிறோம். ஆண்டவரே அப்படின்னா, ஏன்னா கர்த்தர் அவனை குறித்து சொன்னார், அவர் தீர்க்கதரிசினார். தீர்க்க தரிசன பார்வை நமக்கு வேணும். ஆண்டவரேன்னு சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவன் மாறேன்னு சொன்னவன் ஒன்றுமில்லாமல் போயிட்டான். அருமையானவர்களே, ஆபிரகாமை குறித்து, அவன் அழைப்பை குறித்து அவனுக்கு ஒரு தரிசனமே இல்லாமல் அவனோடு போய்கின்றான். ஆபிரகாம் சொந்தக்காரன் தான், ஆனால் ஆபிரகாம் யாருன்னு அடையாளம் கண்டுகொள்ள அவனால் முடியலை. இவன் ஒரு அழைக்கப்பட்டவன், இவன் ஒரு தீர்க்கதரிசி என்ற உணர்வு லோத்துக்கு இல்லை. இல்லைன்னா அவன் பிரிஞ்சு போயிருக்க மாட்டான், அவன் சோதோமை நோக்கி போயிருக்க மாட்டான். எங்கிருந்தாலும் ஆபிரகாமோடு இருந்திருப்பான், சண்டை போடாமல் வாழ்ந்திருப்பான். அருமையானவர்களே, அவன் பார்வை அது, இவன் பார்வை இது. நல்ல கவனியுங்கள். ஆகவே நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா, சத்தியம் சரி. நம்முடைய தேவன் நம்ம என்ன பண்ணுறாரு, தூக்கி விடுகிறார், தாங்குகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நாம் என்ன செய்யணும்? நீங்கள் வேத புஸ்தகத்தை திறந்து யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமித்தும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தபோது யோசுவா அமலேக்கியம் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினால் முறியடித்தான். நல்ல கவனியுங்கள். சத்துரு முறியடிக்கணும்னா ஒரு தலைவனுடைய கரங்கள் உயர்த்தப்படும். லட்சக்கணக்கான மக்கள், பல லட்சம் அமலேக்கு வந்துட்டான். இதான் முதல் அமலேக்கனுடைய எதிர்ப்பு. அமலேக்குன்னா அலைந்து தெரிபவன். சில அலைஞ்சிக்கிட்டே இருப்பான், ஒழுங்காக ஒரு சபையில் இருக்க மாட்டான், சத்தியமுள்ள சபையில் நிற்க மாட்டான், அலைந்தே தெரிவாங்க. அலைகிறவர்கள் நாம் அல்ல, நாமெல்லாம் நாட்டப்பட்டவர்கள். கர்த்தர் நம்ம அலைஞ்சிடக்கூடாது, அலையக்கூடாதுன்னு கொண்டு வந்து நாட்டி வச்சிருக்கிறான். இஸ்ரவேல் மக்கள் அப்படி தான் நாட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. தன் கையினால் நாட்டினார். நீங்கள் 44ஆம் சங்கீதத்தில் ஒரு வாசிங்க, 2வது 3வது வசனங்களை வாசிங்க. தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி, தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி, இவர்களை நாட்டி, ஜனங்களை துன்பப்படுத்தி, இவர்களை பரவ பண்ணி நாட்டினாராம். கர்த்தர் நாட்டுகிறவர்.
அவங்கள கொண்டு போய் நாட்டினார். நம்ம அதனால தான் சபையில் நாட்டி இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நாம் செழிப்பாயிருக்கணும்னு நாட்டி இருக்கிறார். நாம் பரவனும் பழுகணும்னு நாட்டி இருக்கிறார். நாம் கனி கொடுக்கணும்னு நாட்டி வச்சிருக்கிறார். நாட்டுகிறவர். நம்ம ஒரு நல்ல செடியை, கனி கொடுக்கிற ஒரு செடியை வாங்கி கொண்டு போய் தோட்டத்திலே நாட்டுறோம். நம்ம இடத்திலே நாட்டுறோம். தெருவில் போய் நாட்டுறதில்லை, ரோட்டில் நாட்டுறதில்லை. ரோட்டில் இருக்கிறது நிழல் கொடுக்க சிலதான் நாட்டியிருப்போம். ஆனால் தோட்டத்துக்குள்ளே நாட்டுறது கனி கொடுக்க, நம்ம வீட்டுக்கு, நமக்கு, குடும்பத்துக்கு, வருகிறவர்களுக்கு, எல்லாருக்கும். அது மாத்திரமல்ல, தோட்டத்தில் கனி கொடுக்கும் பொழுது வெளியேயும் கொண்டு போகிறோம், மற்றவர்களும் கொடுக்கிறோம். நாட்டுகிறார். நாட்டி நம்ம எங்கே அலைஞ்சிடக்கூடாது அப்படின்னு. அமலேக்கு அலைந்து திரிபவன் அவன் என்ன வேலைன்னா கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவன்ட்டான். இந்த அமலேக்கை பற்றி பேசணும்னா அதுக்குன்னே ஒருவனை ராஜாவாக்கினார். முதல் ராஜா அமலேக்கை அழிக்கத்தான். என் ஜனங்களை, என் பிள்ளைகளை என்ன பண்ணிட்டான், வெட்ட வந்துட்டான், சண்டை போட வந்துட்டான். இவன் பேர் வானத்திலே இருக்கக்கூடாது, வானத்தின் கீழே. இவனை முற்றிலும் நாசம் பண்ணணும்னார், அழிச்சு போடுன்னு தான் அவனை ராஜாவாக்கினார். ஆனால் அவனே என்ன பண்ணிட்டான், அதை செய்யலை. அதனால கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகிட்டு அவனை தூக்கி போட்டு தாவீதை ஏற்படுத்தினார். கடைசியில் ஒரு அமலேக்கியன் தான் உயிர், இவன் தற்கொலை பண்ண நேரத்தில் உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவனை இந்த சவலை கொன்னதே ஒரு அமலேக்கியன் தான். கொன்னுட்டு தாவீதுகிட்ட போய் சொன்னான். தாவீது கேட்குறான், நீ யாருறான்னா? நான் ஒரு அமலேக்கியன்னா. ஏன்டா நல்ல செய்தியாக கொண்டு வர அடித்தாங்கள, அவனை அங்கேயே சாகடித்தான் அமலேக்கியனை. அமலேக்கியன் நிறைய நமக்கு சில அமலேக்கியர் எழும்புவார்கள். என்ன செய்யணும்னா இந்த நேரத்தில் தான் மோசே சொன்னார், யோசுவா ஜனங்களை, ஆட்களை தெரிந்தெடுத்து போய் அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. அப்போ தான் சண்டையை போட போகிறானுங்க. இவெல்லாம் பயிற்சி பெற்றவன் அல்ல. நல்ல கவனிங்க. யோசுவாலாம் செங்கல் எடுத்தவன், வைக்கோல் பொறிக்கி இருந்தவன் எகிப்தில். எல்லாருமே அப்படி தான். இப்போ போய் யுத்தம் செய்ய போகிறான் பாருங்க, யுத்த வீரராக மாறுறாங்க. ஆனால் மோசே என்ன பண்ணான், கையை உயர்த்துறார். உயர்த்தும் பொழுது அமலேக்கு வீழ்ச்சி அடைகிறான், உயர்த்தும் பொழுது இஸ்ரவேலருக்கு ஜெயம். இந்த நேரத்தில் மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. இப்போத்தான் தாங்கணும். நம்ம அசந்து போகிற நேரம் வரும், நம்ம குடும்பம் அப்படி ஒரு சோர்ந்து போகிற நேரம் வரும். இந்த நேரத்தில் நம்ம குடும்பத்தை யார் தாங்குவா, பிள்ளைகளை யார் தாங்குவா? தாங்கணும். சபையை தாங்கணும், ஊழியக்காரரை தாங்கணும். ஊழியக்காரர்களுக்கும் சில அசதி சோர்வு வரும். எவ்வளவு நேர் அசந்து போயிற்று என்பதை கண்ட ஆரோனும் ஊரும் மோசேயின் கரங்களை தாங்கினார்கள், தாங்கி பிடிச்சார்கள். தாங்கின பொழுது இஸ்ரவேல் சபைக்கே ஒரு வெற்றி. மோசே மாத்திரமல்ல, ஊரும் ஆரோனும் 3 பேரும் எப்படி சேர்ந்து நின்னாங்க. ஊரும் ஆரோனும் தாங்கினாங்க. இன்னைக்கு நம்ம சபையை தாங்குறோமா? ஊழியக்காரர்களை தாங்குகிறோமா? நீங்கள் எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணுறீங்க, தாங்குறீங்க? தாங்கணும். கர்த்தருக்கு ஒரு நேரம் வந்துச்சு, என்ன பண்ணார் தெரியுமா? ஆசரிப்பு கூடாரம் செய்யணும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய ஒரு மனுஷனை தேடினார். அப்பத்தான் பெசலேயலை கர்த்தர் நினைச்சார். இந்த பெசலேயல் யார் தெரியுமா? மோசேயின் கையை தாங்கினான் பாருங்க, ஊர், அவனுடைய பேரன். வாசிங்க நீங்கள் 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். அசுபால் சென்று போன பின் காலேபு எப்ராத்தை விகாரம் பண்ணினான். இவள் அவனுக்கு ஊரை பெற்றாள். நிறுத்திவாஸ். இவள் அவனுக்கு அவனுக்கு காலேப் மூலமாக ஊரை பெற்றால், ஊரியை பெற்றான். ஊரியை பெற்றான். ஊரி பெசலேயலை பெற்றான். இந்த குடும்பம் என்ன குடும்பம்னா, இது யூதா கோத்திரம். இந்த கோத்திரத்தில் இந்த குடும்பத்தின் தலைவன் யாருன்னா காலேப். காலேப்புடைய சந்ததியிலே வர்றான் பாருங்க. காலேப்புடைய
பேர பிள்ளையினுடைய பிள்ளை, 4ஆம் தலைமுறை. நல்லா கவனிக்கணும். பெசலேயர் காலேப்பு கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினவன், மோசே சொன்னபடி நடந்தவன், யோசுவாவோடு இணைந்து போனவன், ஐக்கியப்பட்டு. எப்படி ஓடுது குடும்பம் பாருங்க. இந்த சபையில் ஊழியத்தில் நீங்கள் அப்படி இணைஞ்சு ஓடுனீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை மாத்திரமல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் தெரிந்தெடுப்பார். உங்கள் சந்ததியை கர்த்தர் தம்முடைய வேலையை செய்ய எடுப்பார், கனப்படுத்துவார், விசேஷித்த அபிஷேகத்தை தருவார். ஒருவன் உத்தமமாய் பின்பற்றினான் கர்த்தரை, மோசேயின் ஆலோசனையை கேட்டான். அதனால 40 வயதில் இருந்த பலன் 85 வயதிலும் அதே பலத்தோடு இருந்தான். 40 வருஷம் நடந்து போயிருக்கிறான். இந்த நடையில் எவ்வளவு அவனை பலவீனமோ ஒன்று தாக்காம அவன் சொல்றான், 85 வயசு ஆயிடுச்சியா, அந்த மலைநாட்டை தார அடிச்சு யுத்தம் பண்றேன், நான் இப்பவும் யுத்தம் பண்ணுவேன்றான் 85 வயசுல. ஏன் தெரியுமா? அந்த பலன் அவனுக்கு ஏன் இருந்துச்சுன்னா கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினான், உண்மையாய் பின்பற்றினான், ஊழியக்காரனுடைய வார்த்தையை கனப்படுத்தினான், இணைந்து இசைந்து முறுமுறுக்காம, மற்றவனை போல அவிசுவாசப்படாம, முறுமுறுக்காம, குறை சொல்லாம, குற்றப்படுத்தாம அவன் யோசுவாவோடு இசைந்து இணைந்து ஓடிக்கிட்டு இருந்ததுனால அந்த பலன் குறையவே இல்லை. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, காலேப் வேற ஆவியை உடையவன். எவ்வளோ பேர் இருந்தாங்களாம், காலேப்பை குறித்து சொல்றாரு கர்த்தர், அவன் வேற ஆவியை உடையவன். நீங்க எப்படி இன்னைக்கு இந்த சபையில ஊழியத்தில் இதை வெளியில பலர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன ஆவி உள்ளவர்கள்? சரியான அபிஷேகம் எனக்குள்ள இருக்குமானால் கஷ்டம் வந்தாலும் நெருக்க வந்தாலும் முறுமுறுக்க மாட்டேன், இசைந்து ஓடுவீங்க. மற்றவெல்லாம் முறுமுறுத்த அழிஞ்சே போயிட்டான். ஒரு பயலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகல. புறப்பட்ட புருஷர்கள் 2 பேர் தான் போனான், 6 லட்சம் புருஷர்ல. மற்றவெல்லாம் அழிஞ்சிட்டான், இறஞ்சு போகல, இருக்கட்டும். அப்ப இந்த காலேப்பு பெற்ற பிள்ளைகள் தான் யாரு? சந்ததி. ஊரியை பெற்றான், ஊரி பெசலேலை பெற்றான். இப்ப அந்த காலேப்புடைய மகன் மோசே கையை தாங்கினான். அவனுடைய பேரை பெசலேலை கர்த்தர் பிடிச்சுக்கிட்டு என் கூடாரத்தை நீ தாண்டா செய்யணுன்னார், நான் தங்குற ஸ்தலத்தை நீ தான் கட்டணுன்னார். எவ்வளவு கிருபை பார்த்தீங்களா? நீங்க நம்ம நினைக்கிறேன் என்னமோன்னு, எவ்வளவு சத்தியம் இருக்கு. நீங்க இந்த சபையில் ஆண்டவருக்காக, ஊழியத்துக்காக, இந்த உபதேசத்திற்காக, அப்போஸ்தல உபதேசத்துக்காக, நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக உறுதியாக நிற்பீர்களானால் வருங்காலத்தில் கர்த்தர் உங்கள் சந்ததியை தெரிந்தெடுத்து அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தருக்கு அதான் கிருபை. பெசலேல் என்றால் தேவனுடைய நிழல் அப்படின்னு, தேவனுடைய நிழல் அவன். பார்த்தீங்களா அருமையானவர்களை? காலேப்னா திராணி உள்ளவனா. இப்படியெல்லாம் இவங்கெல்லாம் மோசே ஊழியத்தில் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அநேகர் இல்லை, முறுமுறுத்தான், விலகி போயிட்டான், அழிஞ்சு போயிட்டான். ஆனால் இந்த ஊரும் ஆரோனும் கையை தாங்கினவர்கள். சப்போர்ட். சபையை தாங்குங்க, ஊழியக்காரர்களை ஊழியத்தில் தாங்குங்க, உங்கள் ஜபத்தினால் தாங்குங்க, கொடுத்து தாங்குங்க, உபவாசம் இருந்து தாங்குங்க. அருமை உங்கள் அன்பினால். ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லிடுறேனே, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 13:7. சகலத்தையும் தாங்கும். எது? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். பார்த்தீங்களா? அதாவது ஒரு அன்பு வந்துட்டுன்னா தாங்கணும். ஒரு மனைவி மேல ஒரு புருஷனுக்கு அன்பு வந்துருச்சுன்னா அந்த மனைவியின் பலவீனத்திலே தாங்குவான் மனைவி. அது மாதிரி புருஷனுக்கு ஒரு பலவீனம் வந்துட்டு ஐயோ, ஏன்னா ஒரே சரீரமா, ஒருவரை ஒருவர் தாங்கணுமா. வேதம் சொல்லுகிறது, ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல
நீங்கள் ஒருவர் மன்னித்து, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 4:2 வாசியுங்கள். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை அன்பினால், தாங்கி. அதான் அன்பு. அன்பு தாங்குள்ள சகலத்தையும். அன்பினால் ஒருவரை தாங்கி, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி தாங்கி. அடுத்த வசனம். சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அன்பினால், அன்பு வந்துட்டா தாங்குதல் வரும். அன்பினால் இது யாருக்கு எழுதுனா ஒரு குடும்பத்துக்கு சொல்றாரு. அதில் புருஷன் மனைவி அன்பா இருக்கணும், அவங்க தாங்க வேண்டிய இடத்துல தாங்கணும். நிறைய நான் தான் சொல்றது, தாங்கிறத விட்டுட்டு தாக்குறான். இந்த அம்மா அந்த புருஷனை தாக்குது, அந்த புருஷன் மனைவியை தாக்குறான். ஒருவரை ஒருவர் தாக்குதல் தான் இன்னைக்கு நடக்குது குடும்பத்தில். அதனால தான் குடும்பம் உடைஞ்சு போயிடுது, குடும்பம் ஒன்றுமில்லாமல் போயிடுது. ஆனால் அன்பினால் தாங்க ஆரம்பித்தா அந்த குடும்பம் கட்டப்படும், அந்த குடும்பம் நிலைத்திருக்கும், அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். அன்பு, அன்பு சகலத்தையும் தாங்கும். இதான் அன்பு, தான் கிறிஸ்தவ அன்பு. அந்த அன்பு தான் நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. தாங்கணும். தாங்குகிற வாழ்க்கை நமக்கு வேணும். நம்முடைய ஆண்டவர் தாங்குகிறவர். நம்மை வயிற்றிலே தாங்க ஆரம்பித்தார், இந்த நிமிஷம் வரையும் தாங்கி கொண்டு வர்றாரு. நம்ம விழுந்துடக்கூடாதுன்னு தாங்குறார், நம்ம தள்ளப்பட்டு விடக்கூடாதுன்னு தாங்குறார், நம்ம குடும்பத்தை தாங்குறார், நம்ம பிள்ளைகளை தாங்குகிறார், எல்லாவற்றையும் தாங்குகிறார். நாமும் ஒருவரை ஒருவர் தாங்குவோம். ஒரு புருஷன் மனைவியை தாங்க வேண்டிய நேரம் வரும், அப்போ தான் தாங்கணும். ஒரு மனைவி புருஷனை தாங்க வேண்டிய பலவீன நேரத்தில் தாங்கணும். அதுதான் குடும்பம். அது மாதிரி சபையில் சும்மா வந்துட்டு கடமைக்காக போகிறது அல்ல, சபையை தாங்கணும். இந்த சபையின் பொறுப்புகளை எடுத்து தாங்கணும். சபையை நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளை தாங்கணும். ஊழியர்களை சேர்ந்து சப்போர்ட் பண்ணி தாங்கினா நமக்கு தான் ஜெயம், நமக்கு தான் வெற்றி. சத்துரு தோற்கடிக்கப்படுவான், அமலேக்கை போல தோற்கடிக்கப்படுவான். தாங்குவோம். பலவீன நேரத்தில் தாங்குங்க, அசந்த நேரத்தில் தாங்குங்க. தாங்குதல் நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையானவர்களை தாங்கணும். தாங்குகிற மக்களாக காணப்படுவோம், பின்வாங்கி போயிடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே சர்வத்தையும் தம்முடைய வசனத்தினால தாங்குறாராம். இந்த பூமியில் உள்ள சர்வத்தை உண்டாக்கின எல்லாவற்றையும் வார்த்தையினால் தாங்கி கொண்டிருக்கிறாராம். அப்போ நம்ம தாங்காமல் இருப்பாரா? அவர் நம்மோடு வர்ற நோக்கமே நம்ம விழுந்துடக்கூடாதுன்னு தாங்கத்தான். நாமும் எதை தாங்க வேணுமோ, எப்போ தாங்க வேணுமோ அப்போ தாங்குவோம். இந்த சபையில் நீங்கள் தாங்கக்கூடியவர்களாக இருப்பீர்களால் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததியை வருங்காலத்தில் விசேஷித்த ஆவியையும் அபிஷேகத்தையும் கொடுத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். பெசலேயலை போல அந்த காலேப்பின் குடும்பத்தில் ஊர் அதை செய்தான், காலேப் அதை செய்தான். ஆகவே பெசலேயலை தெரிந்தெடுத்து விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து அவனை கனப்படுத்தினார். முழங்காலிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை பாருவோம். தாங்க வேண்டியவர்கள், கர்த்தர் நம்மை தாங்குகிறவர். நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறார். சத்துரு நம்மை தள்ளுவான், தாங்க மாட்டான். சில மக்கள் நம்ம தள்ளுவாங்க, தாங்க மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ என்னை தாங்கினார். மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். தாங்கி ஒரு பக்கம் தாங்குகிறார், இன்னொரு பக்கம் தூக்கி விடுகிறார். நாம யாரை தாங்க வேண்டும்? மோசே போன்ற அபிஷேகம் பெற்ற சபையில் நிற்கிற சத்தியத்தை சொல்லுகிற அபிஷேகப்பட்ட ஊழியக்காரரை தாங்கும் ஒரு விசுவாச குடும்பமாயிருங்க. விசுவாச குடும்பமா, காலேப்பின் குடும்பத்தை போல உங்க குடும்பம் இந்த ஊழியத்தில், சபையில் அப்போஸ்தல உபதேசக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக நிற்கிற ஒரு சபையை, ஒரு ஊழியத்தை, ஒரு ஊழியக்காரனை தாங்க வேண்டிய நேரத்தில் தாங்குங்கள். கட்டாயம் உங்கள் குடும்பம், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நம்மை தாங்குகிறவர் நம்மோடு வருகிறார். கவலையப்படாதீங்க. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலே பரிசுத்த ஆவியானவர்
எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறீர். தேவனுடைய வல்லமை இந்த இடம் முழுவதும், இந்த சத்தம் எங்கெங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் உடைய வல்லமை இறங்கி வருகிறபடியினால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இறங்கட்டும் உடைய வல்லமை. கர்த்தாவே, பலவீனப்பட்ட சரீரம் பலனடைவதாக, சுகவீனப்பட்டவர்கள் சுகமடைவார்களாக. இந்த வார்த்தையோடு கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். தாங்குகிறவரே, நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறவரே, எங்களை தூக்கி விடுகிறவரே, சத்துரு விழும்படி தள்ளும் பொழுது எங்களுக்கு உதவி செய்கிறவரே, நாங்கள் விழாதபடி எங்கள் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு எங்களோடு வருகிறவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் தாங்க வேண்டியவர்களை தாங்கட்டும். ஒருவரை ஒரு தாங்குகிற மக்களாக இருக்கட்டும். ஊழியத்தை, சபையையும், கர்த்தாவே ஊழியர்களையும், உடன் தேவ பிள்ளைகளையும் எப்பெல்லாம் தாங்க வேணுமோ அப்பெல்லாம் தாங்கட்டும். ஒரு குடும்பம், ஒரு மனைவி ஒரு புருஷனை, ஒரு புருஷன் மனைவியை, பெற்றோர் பிள்ளைகளை, வயதான காலத்தில் பிள்ளைகள் பெற்றோரையும் தாங்கக்கூடிய ஒரு குடும்பங்களாய் வாழவும் இருக்கவும் இயேசுவின் நாமத்தில் உதவி புரிவீராக. ஆசீர்வதியும். வார்த்தைகளை கேட்ட எல்லாருக்கும் இந்த அனுபவங்களை தான் நன்மைகளினால் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபையாராய் சேர்ந்து நாம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவே போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியம் வழி நடத்தலும் சமாதானம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் வார்த்தைகளை கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மேக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்றைக்கி 2 பேருக்கு நம்ம சபையில் பிறந்த நாள். அருமையான நித்யாவுக்காக, ஜோயல் சாமுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகளிலே இறங்க ஜெபிப்போம். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரம். நித்யாவுக்காகவும் ஜோயல் சாமுக்காகவும் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாள் காணுகிற இந்த வருடமானது அநேக நன்மைகளை இவர்களுக்கு கொடுக்கட்டும். நித்யாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு துளிர்விடும், ஒரு செழிப்பை ஏற்படுத்தி வாழ்க்கையை கட்டுவித்த ஆசீர்வதியும். குடும்பத்துக்கு, சபைக்கு, ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜோயல் சாமி ஆசீர்வதியும், பலப்படுத்தும். தேவனுடைய வல்லமை கனடாவில் இருக்கிற மகனுக்கு இறங்கும். கர்த்தாவே, அருமையான படிக்கிற இடத்துல பெற்றோருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் திகழட்டும். நல்ல செய்திகளை கேட்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். இவர்களுக்காய் கரங்களை கொட்டி கர்த்தரை நாம் ஒன்றுபட்டு மகிமைப்படுத்துவோம் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். சிங்கமே
இயேசு ராஜாவே துதிக்கு பாத்திர, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம். துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம்.